சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆலதிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, எலி கடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. எலி கடிச்சிட்டாப்பா உடனே அந்த இடத்துல சுண்ணாம்பை தடவிட்டு நீங்க ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டணும்ப்பா. அது எலிக்கடி ரொம்ப பாய்சன்பா. இப்ப அதுக்கெல்லாம் ஊசி தான்ப்பா போடணும், தடுப்பூசி. அது போட்டுக்கிட்டாதான்ப்பா நல்லது. இல்லாட்டி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். உடனே பக்கத்துல சுண்ணாம்பு இருந்தா தடவிக்கிட்டு ஓடிடுங்க ஆஸ்பத்திரிக்கு. இதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நீங்க கேள்வி பதில் சொல்லும் போது எந்த வீடியோல எங்க பதில் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு அது எப்படி வகை பண்றதுன்னு தெரியலப்பா. கொஞ்சம் அப்பப்ப நான் அப்பக்கப்ப போட்டுடுறேன். அதனால நீங்க அப்பப்ப பாத்துக்கோங்க. நீங்க உங்க கேள்விக்கான பதிலை பார்க்காட்டியும் மற்றவங்களுக்கு சொன்ன நான் கேள்வி பதிலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பிள்ளைகளுக்கும் நல்லது. நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, இந்த இதுக்கு இந்த மாதிரியா, இந்த இதுக்கு இந்த மாதிரியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால சங்கடப்படாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதனால நீங்க அப்படிதான் செய்ய முடியும். இதுல ஒன்றும் செய்யறதுக்கு இல்லப்பா. ஜீவன் குமார் கேட்டிருக்காங்கப்பா, பீரியட்ஸ் ஓவரா போறதுக்கு வாழைப்பூ, அப்புறம் இந்த பிரண்டை உப்பு இதெல்லாம் சாப்பிட சொன்னீங்களே, 3 நாள் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்களே, 3 நாள் சாப்பிட்டா போதுமா இல்லை காலம்புறா சாப்பிட்டுட்டு இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அந்த பீரியட்ஸ் டயத்துல தான் 3 நாள் சாப்பிடணும். பொழுதனைக்கு மேலே சாப்பிட வேணாம், எப்பவும் சாப்பிட வேணாம். இதுதான் கேட்டிருக்காங்கப்பா, நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்களே, அப்புறம் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரிப்ளை இப்படிதான் போட்டுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். நான் யூடியூப்ல நீங்க பாருங்க, என் இதுல பாருங்க, நான் கேள்வி பதில் ஐட்டத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன். அஸ்கார் சபீர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, அவங்க அப்பாவுக்கு 64 வயசு ஆகுது. அவருக்கு வால்வு ப்ராப்ளம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவருக்கு 64 வயசு ஆகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு அந்த பிரச்சனை பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாராம். அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு சரியாயிடுச்சான். உணர்ச்சி இல்லாமலே இருந்தாலும் சரியாயிடுச்சான். இதுக்கு ஏதாவது உங்க அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் கோளாறாதாப்பா இருக்கணும். ரொம்ப தனியாலாம் எங்கேயும் போய் வந்துடாதீங்க. இந்த ரோஜா பூல பூக்கந்து இருக்கு பார்த்தீங்களாப்பா, அதை காலையிலையும் சாயந்தரமும் ஒரு சுண்டை அளவு சாப்பிட்டா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நல்லதுப்பா. பூக்கந்துன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் செஞ்சால் செய்யுங்க. நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அப்படி வீட்டில் செய்ய முடியலன்னா காதிகிராஃப் கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து உருட்டி வாயில போட்டு சப்பி காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுங்க. வெறும் வயிற்றுல சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும் கிடையாது. எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா ஒரு 3 பூவை எடுத்து அந்த இதெல்லாம் மட்டும் பிச்சுட்டு, அந்த மகரந்தம் அந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் மற்றும் 3 பூவோட இதெல்லாம் எடுத்து வேக வச்சு கஷாயம் பண்ணி 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு 1/2 டம்ளரை வத்தவும் அதை டெய்லி நீங்கள் காலையில் ஒரு தடவை குடிங்க. உங்களுக்கு இதயத்துக்கு அது ரொம்ப இதமாக இருக்கும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். எங்கேயும் தனியாக போயிட வேண்டாம். வீட்டில் இருந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்பாவை. மகேஸ்வரி கேட்டிருக்காங்கப்பா, அவங்களுக்கு வயசு 38 ஆகுதான். பிரஸ்ட் சைஸு இம்ப்ரூவ் ஆகணுமா, அதுக்கு டிப்ஸ் கேட்டிருக்காங்க. இது கொழுப்பு தான்ப்பா இதுக்கு தேவை. நீங்கள் நல்லா பால் பொருட்கள், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். கூச்சம் ஹோம் ரெமெடி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பல்லு கூச்சத்துக்குப்பா நீங்கள் டெய்லி நல்லெண்ணெயை கொப்பளிக்கணும்ப்பா. ஒரு 20 நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெயை வாயில ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அப்படியே கொப்பளிச்சு அப்படியே நுரையா பாலா மோரா வந்துடும். அந்த மாதிரி கொப்பளிச்சு நீங்கள் துப்புங்க. அந்த இது உங்களுக்கு சரியாகும். அப்புறம் இந்த தேங்காய் பால், தேங்காயை கூட நீங்கள் மென்று சாப்பிட, மெல்லும் போது உங்களுக்கு பல்லு கூசும். ஏன்னா அது எனாமல்லாம் தேஞ்சு போகுதுப்பா. எனாமல் தேஞ்சு கடைசியில் பல்லு உடஞ்சு இந்த உள்ளே இருக்க எளுரெல்லாம் தெரிய போய்தான் உங்களுக்கு அந்த கூச்சம் வருது. அது இந்த தேங்காய் அப்படிலாம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எனாமல் உற்பத்தி ஆகும். அதனால் தேங்காய், பச்சை தேங்காயை நீங்கள் துருவி சாப்பிட்டாலும் சரி, தேங்காய் பாலாக குடித்தாலும் சரி, இப்படிலாம் சாப்பிடுங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளில் அந்த பல்லு கூச்சம் மறையும். இந்த குப்பை மேனி செடியோட வேரை எடுத்து நல்லா அலசிட்டு வாயில போட்டு நல்லா மென்னுட்டு அப்படியே துப்பிடுங்கப்பா. ரமேஷ் கேட்டிருக்காங்க, பல்வலிக்கு மருந்து சொல்லுங்கன்னு. பல்லு வலிக்குப்பா இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு எடுத்து நல்லா நுணுக்கி நம்ம நல்லெண்ணெயில கொஞ்சம் லேசா குழப்பி பேஸ்ட் மாதிரி அந்த வலிக்கிற இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு பேசாம தூங்கிடுங்க.
அப்புறம் அப்படி இல்லாட்டி பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லா உப்பு மட்டும் தண்ணியை ஊற்றி வலுவது, தண்ணி கூட தேவைப்படாது, உப்பும் பூண்டு வச்சு வலுவதுன்னு அரைச்சி அதை அந்த பல்லில் கடாவை பல்லில் வச்சுட்டு நீங்கள் வாட்டில் படுங்க. அந்த இது வலிக்காது, வலி சரியாக போயிடும். அப்புறம் உங்களுக்கு சொத்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, பல்லு சொத்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அங்கே அடைச்சிக்கலாம்ப்பா. அம்சராணி கேட்டிருக்காங்க, குழம்பு பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே குழம்பு பொடி போட்டிருக்கேன்ப்பா, வீடியோவில் பாட்டி வைத்தியத்தில் போட்டிருக்கேன், யூடியூப்பில். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா. லட்சுமி கேட்டிருக்காங்க, நான் ஏற்கனவே ஃப்ளக்ஸு சீடும் கொள்ளு பவுடரும் மிக்ஸ் பண்ணி வாட்டரில் குடிக்கிறோம் காலையில் வயிற்று வலிக்கு. நாங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறோம். நீங்கள் சொல்கிற அந்த வயிறு குறையிற டானிக் இருக்கு இல்லையா, இஞ்சி சாறு தேன், அதை காலையில் குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் அந்த ஃப்ளக்ஸீடு இதை குடிக்கலாமா, கொள்ளு பவுடரை குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. காலையில் நீங்கள் இஞ்சி சாறு அந்த தேனை கலந்து ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது. அடுத்து நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம்ப்பா. ஜோதி காலிஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கேரட் லட்டு எத்தனை நாளைக்கு தாங்கும்னு கேட்டிருக்காங்க. கேரட் லட்டு 2 நாளைக்கு தான் தாங்கும்ப்பா. பூனா கேட்டிருக்காங்க, அவங்க பொண்ணு கர்ப்பமாக இருக்காளாமா, பாந்தி குமட்டலாக இருக்கான், என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. எல்லா கடைகள்லாம் நாட்டு மருந்து கடையில் விற்கும் பால் பக்கோடா பழம்னு சொல்லி, அது புளிப்பு ஒரு மாதிரியாக இருக்கும், புளிப்பு இனிப்பு கலந்து. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அப்பப்போ அந்த பொண்ணு வாயில் போட்டுக்கிட்டா அந்த குமட்டல் வாந்தி எல்லாம் வராது. நீங்கள் அடிக்கடி இந்த மாதுளம்பழத்துக்கெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுங்க, இல்லாட்டி முடிச்சு கூட கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தா அந்த வாந்தி பிரச்சனை கொஞ்சம் இதாகும், கொமட்டாது. நீங்கள் என்னதே கொமட்டினாலும் செஞ்சாலும் நீங்கள் அந்த நேரத்தில் எதையாவது அவளுக்கு கொடுத்து மென்று சப்பி துப்பிட்டு கூட போட்டும் ஏதாவது அவள் உடம்புல சேர்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. நீங்கள் சரோ தமிழ் சூப்பர் கேட்டிருக்காங்க, பாட்டி உங்களுக்கு பையன் பொண்ணுலாம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இருக்காங்கப்பா, பையன் பொண்ணெல்லாம் இருக்காங்க. மஞ்சுளா பாலச்சந்திரன் கேட்டிருக்காங்க, சகல விதமான பொடி, இந்த சகல விதமான நோய்க்கு பொடி, அது சவுண்டு ரொம்ப பூவராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இப்போ ரொம்ப பூவராக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்கப்பா. அதனால தான் நான் புதுசாக ஒன்று சகல மருத்துவரை தவிர்க்கலாம்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதில் கிளியராக இருக்கும்ப்பா. தமிழ்செல்வன் கேட்டிருக்காரு, வயிறு சதை குறையிற டானிக்க நைட்டு தூங்குறதுக்கு குடிக்கலாமா, ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அந்த இஞ்சி சாறு கலந்ததை எப்போவுமே நைட்டில் சாப்பிடக்கூடாதுப்பா, காலையில் தான் சாப்பிட்ணும், நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜ்லையும் தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவைப்படாது. நம்ம ஒரு வாரத்துக்கு தான் அளவாக செஞ்சு ஒரு வாரத்துக்கு தான் வைக்க போகிறோம், அதனால் தேவைப்படாது. உங்களுக்கு வேணா வைக்கிறதுனா வச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கவிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, வெயில் காலம் வந்துருச்சு, அம்மா நோய் வராமல் இருக்க ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க, டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ வீடியோ போடுறேன்ப்பா, அடுத்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் கூலாக இருக்கணும், கூலான பொருள்களை சாப்பிடணும், காரம் பிடிப்பை சேர்க்கக்கூடாது. பால், மோர், இளநீ, பழைய சாதம், நீராகாரம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஹீன் ரேயானுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு 3 வருஷமாக ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக வருதான், ஒரு நாளைக்கு தான் வருதான், ஏதாவது ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்காவது வரணும்ப்பா. நீங்கள் அந்த சமயத்தில் பப்பாளி சாப்பிட்லாம், அன்னாச்சி பழம் சாப்பிட்லாம், இந்த கருப்பு எண்ணெய் வறுத்து இது கருப்பட்டியும் அந்த கருப்பு வெள்ளையும் கலந்து நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு அதில் நல்லா ப்ளீடிங் ஆகும். மாம்பழ சீசனில் மாம்பழம் கூட சாப்பிட்லாம், நல்லா ப்ளீடிங் ஆகும்ப்பா. இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.